வணக்கம், இது ஜேபியின் கையலகம். இன்றைக்கி நம்ம ஒரு மடிப்பு மாடல் சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு அளவு என்னென்னு பார்த்துடலாம். 10 இன்ச்சஸ்க்கு 13 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு பேப்பரில் காட்டன் எடுத்து வச்சிடலாம். இதே அளவை யூஸ் பண்ணி நம்ம எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் ஒரு பீஸ், லைனிங் கிளாத் ஒரு பீஸு, கொஞ்சம் திக் ஷீட்டு, பிக் ஷாப்பி பேக் அல்லது ரைஸ் பேக் ஏதாவது திக் ஷீட் ஒன்றும் எடுத்துக்கோங்க. 3 பீஸ் எடுத்துக்கலாம். எப்பயுமே மெஷர் பண்ணி எடுக்கிற போதும் பேப்பர் போட்டுன்னு வச்சு சுற்றி நூலளவு அதிகமாகவே எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸஸை நம்ம அப்புறமா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட், இப்போது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ரைட், முதல்ல லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு, 2 தடவை மடித்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுடலாம். ரைட், இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம போஸ் தைக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத் எந்த கிளாத்தில் நம்ம போஸ் தைக்கிறோமோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அது மேலே திக் ஷீட் ரைஸ் பேக் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கலர் உள்ள பாகத்தை மேலே வச்சுக்கலாம். ஒயிட் வந்து அடியில் இருக்கட்டும். வச்சு குறுகலான பாகத்தில் 10 அங்குலம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்து மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். திருப்பி வச்சு ஒரு அம்பு தையல் ஒன்று போட்டுடலாம். திரும்பவும் இந்த கிளாத் இது மேலே வச்சு திரும்பவும் இது மேலே ரைட் சைடில் வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். ஒரு 2/4 கேப்பில் ஒரு தையலும், 2/4 கேப்பில் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ டிப்பில் நுனியில் ஒரு தையலும் போட்டுடலாம். சும்மா அழகுக்காக தான். இந்த போஸ் வந்து ரன்னரோ ஜிப்போ எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம பிளெயின் போஸ் தான் தைச்சிட்ருக்கோம் இல்லையா. மடிப்பு மாடல் போஸில் மொத்தம் 4 ஜிப்பு, மேக்ஸிமம் 4 ஜிப்பு வச்சு நம்ம தைக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அதை நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போது அடிபாகத்துலேயும் சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ரைட், இப்போது நம்மளோட 2 பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட பேப்பர் பாட்டனை எடுத்துக்கலாம். பேப்பர் பாட்டனை 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். இந்த 10 அங்குலம் இருக்கிற பாகத்தில் 13 அங்குலம் உயரம் இருக்கட்டும், 10 அங்குலத்தை பாதியாக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இந்த கார்னரில் இருந்து ஒரு 2 அங்குலம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த டிப்பில் இருந்து 2ஆக விரிஞ்சிருக்கலாம். மடிப்பு இருக்குல்ல, மடிப்புள்ள பாகத்தில் இல்லை, 2ஆக விரிஞ்சிருக்கிற பாகத்தில் 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் டிப்பில் இருந்து 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து நுனிபாகம் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் போதும். ஒன்றும் இல்லை, ஒரு வளைவு ஒன்று வரைய போகிறோம். நீங்கள் ப்ளவுஸஸ்க்கெலாம் நம்ம மக்களெல்லாம் வரைவோம்ல, அது மாதிரி நீங்கள் மார்க் அவுட் பண்ணாமல் கூட உங்களுக்கு ஈஸியாக வளைவு வரும்னா ஜஸ்ட்டு இப்படி ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த வளைவை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அழகாக அங்கே டிப் வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் இல்லையா, இந்த போர்ஷனை நம்ம லைனிங் கிளாத்தில் ஒன்று தைச்சி வச்சோம் இல்லையா, ஒரு மடிப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பாகத்தை வச்சிடலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறது, வளைவுள்ள பாகம் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்கிற பாகத்தை லைனிங் மேலே கரெக்டாக வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம லைனிங் கிளாத் நூலளவு கூடுதலாக தான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவு போக மீதி இருக்கிற பாகத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எப்பயுமே பேப்பர் பாட்டில் வச்சு நம்ம கிளாத் எடுக்கிறப்போ எக்ஸஸாக எடுக்கிறது தான் நல்லது. எக்ஸஸாக எடுத்துகிட்டு அப்புறமா பாட்டில் வச்சு நம்ம ட்ரிம் பண்ணி கரெக்ஷன் கொண்டு வந்துடலாம். ரைட், இப்போது இந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தோலை கொஞ்சம் பிடிச்சு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம பர்ஸுக்கு ஷேப் கொடுக்கும். ஸோ பொறுமையாக கொஞ்சம் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் இதில் 2 தையல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்ல பாகம். இது ராங் சைடு. நல்ல பாகத்தை போய் இது மேலே வச்சிடலாம். இது மேலே வச்சு அப்படியே இங்கேருந்து இப்படி சுற்றி இங்கே வந்து இங்கே தையல் போட்டு அப்படியே வெளியேறிடலாம். ஓகேவா? ரைட். இப்போது நீட்டாக தையல் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னா ஓகே. இல்லை இந்த கர்வ்லெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், குண்டூசி வச்சு பின் பண்ணி வச்சுக்கலாம். கிளாத் அசைய விடாமல் நல்லா நீட்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடலாம். உங்கள்கிட்ட பின் இல்லை, இந்த மாதிரி குண்டூசி இல்லைன்னா ஜஸ்ட்டு சேஃப்டி பின்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், 2-3 இடத்துல இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். ரைட், அவ்வளோதான். பின் இருக்கிறவங்க பின்னே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணி வச்சுட்டோன்னா ஷேப் மாறாமல் இருக்கும். கர்வ் இருக்கிறதுனால நம்ம தைக்கிறப்போ ஷேப் மாறாமல் இருக்கும். ரைட், இப்போது தைச்சி எடுத்துடலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக திரும்பவும் 2வது ஒரு தடவையும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ரைட், இப்போது எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். கட்ஸ் கொடுத்தோம்னாக்க திருப்புறப்போ நமக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஃபுல்லும் தையலில் பற்றாத படிக்கு சின்ன சின்ன கட்ஸ். நம்ம ப்ளவுஸில் நெக்குலெல்லாம் கொடுப்போம் இல்லையா, டிசைன் ப்ளவுஸ் தைச்சோம்னா வட்டக்கழுத்து கழுத்துலாம் தைக்கிறப்போ கட்ஸ் கொடுப்போம் இல்லையா, இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திருப்பிடலாம். ரைட் சைடில் திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல கார்னர்ஸ் எல்லாம் நீட்டாக திருப்பி எடுத்துக்கலாம். எஸ், நல்லா நீட்டாக திருப்பி எடுத்துட்டோம். இப்போது ராங் சைடு போயிடலாம். ராங் சைடு போய் இந்த பேக்கெட் இருக்கு இல்லையா, பேக்கெட் கிட்ட இருக்க பாகத்தில் மேலே இருந்து 5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 2 தடவை மார்க் அவுட் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட போஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது திருப்பி வச்சு இந்த போஸ் முடியுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு
இங்கேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான பர்ஸ். முதல்ல தைக்க கற்றுக்கிறப்போ எளிமையாக கற்றுட்டோன்னா அடுத்து நம்ம சிப்பெல்லாம் வச்சு தைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது 2 இடத்துல தையல் போட்டு முடிச்சிட்டோம். அந்த தையல் போட்ட இடத்தையே மடக்கிக்கலாம். மடக்கிட்டு திருப்பி வச்சுக்கலாம். இங்கே இருந்து தையல் போட்டு அப்படியே வந்து இங்கே தையல் போட்டு இங்கே தையல் போட்டு இப்படியே வெளியேறிடலாம். ஓகேவா? ரைட். இந்த டர்னிங் வர்றப்போ இந்த இடத்துல கூட ஒரு தையல் போட்டுருங்க. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ தையல் பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அதுக்காக தான். கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் பிடிச்சு நீட்டாகவே போட்டுக்கலாம். இந்த இடம் வர்றப்போ கூட ஒரு தையல். ரைட். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சிம்பிளான போஸ் ரெடி. அவ்வளோதான், அழகான போஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எவ்வளோ கெப்பாசிட்டி பாருங்கள், நல்லா தாராள போஸ் இருக்கும். 2 பேக்கெட்டு. இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிடலாம். உங்களோட மேக்னெட் பட்டன் இருந்தால் மேக்னெட் பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கலாம். முதல்ல இந்த சென்டர் பார்ட்டில் மார்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பட்டன் டாப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு அதையே இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதான். நம்மளோட ப்ரெஸ் பட்டன் தச்சு முடிச்சிட்டோம். எகெயின் இது மேலே ஒரு சின்னதாக டெக்கரேட்டுக்காக ஒரு ஷோ பட்டன் ஏதாவது கம் வச்சு ஒட்டிடலாம். ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது ஏதோ ஒரு பட்டனை அழகாக செட் பண்ணி வச்சுக்கலாம். எகெயின் இங்கே ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே நண்டுக்கால் கேப்பில் போட்ட மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு நண்டுக்கால் அளவில் போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகேவா? ரைட். எஸ், ஓகே, நம்மளோட சூப்பரான பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 2 ஸ்டிச்சு போட்டோன்னா அது ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கூட எகெயின் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். உள்ளேயுமே நல்ல கெப்பாசிட்டி இருக்கும், தாராள இடம். 10 அங்குலம் இல்லையா, நல்ல அகலம் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும். ரைட். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.